ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது டக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்குது. ஜஸ்ட் 2 எலமெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க ஒயர்ஸை நான் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ சேம் ஒரு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வரைங்க, சர்க்கியூட் ஃபுல்லாக வரைங்க. எந்த இடத்துல வந்து எலமெண்ட் இல்லையோ அந்த இடத்துல வந்து ஸ்டாப், லைக் எலமெண்ட் வந்து எங்கே டச் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுங்க. புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. நான் ஒன்றுமே பண்ணல, சிம்பிள். ஒயர் எங்கெல்லாம் ஒயர் இருக்கோ அது மேலே ஜஸ்ட் நான் அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான். எலமெண்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல அந்த டயக்ராம் திருப்பி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் நோட்ஸ். இந்த மாதிரி நான் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வரைஞ்சது வந்து எலமெண்ட்ஸ் மட்டும் தான் விட்டுருக்கீங்க, மிச்சம் இருக்க எல்லா ஒயர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்றதை பார்த்துங்க. பார்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் இதில் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டயக்ராம்ஸ் வரைஞ்சிருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. நான் மொத்தம் 9 வரைஞ்சிருக்கேன். அப்போ என்கிட்ட 9 நோட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நோட்ஸில் 2 டைப் இருக்குது, சிம்பிள் நோட்ஸ் அண்ட் பிரின்சிபல் நோட்ஸ். ஸோ வாட் இஸ் த சிம்பிள் நோட்? சிம்பிள் நோட் அப்படின்னா 2 கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும். பிரின்சிபல் நோட் அப்படின்னா மோர் தென் 2 கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வாட் இஸ் திஸ் 2 கனெக்ஷன்ஸ்? இங்கே பாருங்க, இந்த நோடு பாருங்க 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் தான் கனெக்ஷன் வந்து மேக் பண்ணுது. பட் டேக் திஸ் நோட்ஸ், இந்த நோடு வந்து 3 எலமெண்ட்டுக்கு நடுவில் வந்து கனெக்ஷன் பண்ணுது. ஸோ அப்போ இது வந்து ஒரு சிம்பிள் நோட், இது வந்து பிரின்சிபல் நோட். நமக்கு கொஸ்டினில் ஜஸ்ட் ஜங்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஜங்ஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சிம்பிள் நோட விட்டுறணும், பிரின்சிபல் நோட மட்டும் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி சிம்பிள் நோட்ஸ் விட்டுட்டு பிரின்சிபல் நோட் மட்டும் பார்த்தோம்னா நம்ம கிட்ட எத்தனை சிம்பிள் நோட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 இங்கே 1 3. மற்றது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது பிரின்சிபல் நோட் தான். ஸோ அப்போ அந்த மொத்தம் இந்த 9 நோட்டில் நம்ம 3 சிம்பிள் நோட்ஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட மொத்தம் இருக்க ஜங்ஷன்ஸ் 6 ஜங்ஷன்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் 6. இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இது வந்து கேட் 2024 கேட்ட கொஸ்டின். ஆல் தி பெஸ்ட்.